ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்ட், குட் மார்னிங். உலக மக்களே வணக்கம். தினத்தந்தை தேதி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா 7/8/2025. உலக செய்திகள், வெளிநாட்டு செய்திகள். ஹீரோஷிமாவில் அஞ்சலி. ஹீரோஷிமா பற்றி நம்ம அனைவரும் அறிந்திருப்போம். ஹீரோஷிமா பற்றி அறியாதவர்கள் எவரும் இருக்க முடியாது. 80 ஆண்டுகள் நிறைவு அஞ்சலி என்கின்ற மாதிரி அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், கீழே என்ன எழுதியிருக்குன்னு படித்து சொல்கிறேன். ஹீரோஷிமாவில் அஞ்சலி. 2ஆம் உலக போரின் போது ஜப்பானின் ஹீரோஷிமா நகரை குறிவைத்து அமெரிக்கா அணுகுண்டு வீசியது. இதில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்தனர். அணுகுண்டு வீச்சு நடந்து 80 ஆண்டுகள் நிறைவு அடைந்ததை ஒட்டி ஹீரோஷிமாவில் உள்ள நினைவிடத்தில் பொதுமக்கள் மரியாதை செலுத்திய காட்சி. மறுபடியும் பாருங்கள் அந்த ஃபோட்டோகிராஃப். ஓகேங்களா? சிதிஸ் ஓகே, அப்படியே போயிடலாம். ஒன்று ஒன்றா அப்படியே போயிடுவோம், சரிங்களா? இஸ்லாமாபாத் ஆகஸ்ட் 7. சிறையில் அடைக்கப்பட்டு 2 ஆண்டுகள் நிறைவு. போராட்டம் நடத்திய இம்ரான்கான் ஆதரவாளர்கள் 500 பேர் கைது. போராட்டம் நடத்திய இம்ரான்கான் ஆதரவாளர்கள் 500 பேர் கைது. ஆமாம், விரிவாக பார்த்துடலாங்களா? இஸ்லாமாபாத் ஆகஸ்ட் 7. இம்ரான்கான் சிறையில் அடைக்கப்பட்டு 2 ஆண்டுகள் நிறைவை ஒட்டி போராட்டம் நடத்திய அவரது ஆதரவாளர்கள் 500 பேர் கைதாகினர். தோஷ்கானா வழக்கு. பாகிஸ்தான் நாட்டின் பிரதமராக இருந்தவர் இம்ரான்கான் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி வெளிநாடுகளில் இருந்து கிடைக்கப்பட்ட பரிசு பொருட்களை விற்று சொத்து சேர்த்ததாக அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு எழுந்தது. தோஸ்கானா ஊழல் வழக்கு என பெயரிடப்பட்டு அந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் விசாரித்தது. அவர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட நிலையில் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ராவல்பிண்டியில் உள்ள எடிலா சிறையில் அடைக்கப்பட்டார். இம்ரான்கான் மனைவி புஷ்ரா பீவிக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு லாகூரில் உள்ள வீட்டிலேயே அடைக்கப்பட்டார். 2 ஆண்டுகள் நிறைவை ஒட்டி இதன் பின்னர் பாகிஸ்தான் பிரதமராக ஷெபாஸ் ஷெரீப் பதவியேற்றார். இம்ரான்கானின் தெஹ்ரீக்-இ-பாகிஸ்தான் கட்சி தலைவர்கள் ஆதரவாளர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இருப்பினும் இம்ரான்கான் சிறையில் இருந்தவாறே தம்முடைய கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு கடிதங்கள் மூலமாக பேசுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த நிலையில் தனது கைது நடவடிக்கையின் 2வது ஆண்டு நிறைவை ஒட்டி போராட்டம் நடத்த அழைப்பு விடுத்தார். தம்முடைய கட்சி தொண்டர்கள் ஆதரவாளர்கள் திரண்டு வந்து ஆளும் கட்சிக்கு எதிராக இந்த மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என தெரிவித்தார். 500 பேர் கைது. இம்ரான்கானின் வேண்டுகோளை ஏற்று போராட்டத்தை முன்னெடுக்க தெஹ்ரீக்-இ-பாகிஸ்தான் கட்சி தலைவர்கள் முடிவு எடுத்தனர். இதனைத் தொடர்ந்து பஞ்சாபின் லாகூர் நகரை மையமாக கொண்டு போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் இம்ரான்கான் மீதான ஊழல் வழக்கை ரத்து செய்ய வேண்டும், சிறையில் இருந்து அவரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டன. பெண்கள், வாலிபர்கள் என திரளானவர்கள் திரண்டு வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். அப்போது பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பங்களாவை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்டது. போலீசார் குவிக்கப்பட்டு போராட்டத்தை ஒடுக்க முயன்றனர். இதனால் ஏற்பட்ட தள்ளு முள்ளுவில் 50 பேர் காயமடைந்தனர். 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தா, ஆம்புலன்ஸ் விமானம் தரையில் விழுந்து 4 பேர் சாவு. ஆம்புலன்ஸ் விமானம் தரையில் விழுந்து 4 பேர் சாவு. வாஷிங்டன்ங்க. வாஷிங்டன். ஓகேவா? அப்படியே என்னென்னு பார்ப்போம் உள்ள. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாஷிங்டன் ஆகஸ்ட் 7. அமெரிக்காவின் அரிசோனா மாகாணம்
நவ்ஜோ பகுதியை சேர்ந்த முதியவர் ஒருவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டது. இதனால் மேல் சிகிச்சைக்காக ஃபீனிக்ஸ் நகருக்கு ஆம்புலன்ஸ் விமானம் மூலமாக சாரி தப்பாக படிக்கிறேன், மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள். வாஷிங்டன் அக்டோபர் 7. அமெரிக்காவின் அரிசோனா. ஆமாம் ஏங்க இங்கேயே தப்பாக தாங்க டைப் பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் படித்தது கரெக்டு தான். அமெரிக்காவின் அரிசோனா மாகாணம் நவ்ஜோ பகுதியை சேர்ந்த முதியவர் ஒருவருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டது. இதனால் மேல் சிகிச்சைக்காக ஃபீனிக்ஸ் நகருக்கு ஆம்புலன்ஸ் விமானம் மூலமாக அழைத்து செல்ல குடும்பத்தினர் ஏற்பாடு செய்தனர். அதன்படி நவ்ஜோ விமான நிலையத்தில் இருந்து ஆம்புலன்ஸ் விமானம் மூலமாக அழைத்து சென்றபோது சின்லே நகர் அருகே நடுவானில் திடீரென விமான என்ஜினில் கோளாறு ஏற்பட்டது. இதனால் கண் இமைக்கும் நேரத்தில் தரையில் விழுந்து நொறுங்கியது. தொடர்ந்து தீ பிடித்து எரிந்து கருகியது. இந்த விபத்தில் 2 விமானிகள் உள்பட 4 பேர் செத்தனர். ஓகே, அடுத்தது போகலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க டாக்கா ஆகஸ்ட் 7. வங்காள தேசத்தில் அடுத்த ஆண்டு பொது தேர்தல். இடைக்கால பிரதமர் முகமது யூனுஸ் அறிவிப்பு. வங்காள தேசத்தில் கடந்த ஆண்டு மாணவர் போராட்டம் வெடித்ததை தொடர்ந்து அந்த நாட்டின் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியிலிருந்து விலகி இந்தியாவில் தஞ்சம் அடைந்தார். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது. இடைக்கால அதிபராக முகமது யூசுப் பொறுப்பேற்றார். இந்த ஆண்டு இறுதிக்குள் தேர்தல் நடத்த வேண்டும் என இராணுவ தளபதி ஊசுசமான் அழைப்பு விடுத்தார். ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் கட்சி தடை செய்யப்பட்ட நிலையில் அந்த நாட்டின் பெரிய கட்சியாக உள்ள வங்காள தேசிய கட்சி ஒருதலைபட்சமாக வெற்றி பெறும் என கருதி தேர்தலை தாமதிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த நிலையில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நாட்டின் பொது தேர்தல் நடத்தப்படும் என இடைக்கால பிரதமர் முகமது யூனுஸ் அறிவித்துள்ளார். ஓகேங்களா, அடுத்து என்னன்னு பார்ப்போம். அடுத்து என்னென்னா உலகை சுற்றி. ஓகேங்களா, ஆமாம், சின்ன சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி சின்ன சின்ன செய்திகளாக தான் அது இருக்கும். பார்த்துடுவோமா? அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. நியூயார்க் நகரை மையமாக கொண்டு உருவான இந்த லேசான நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 2.1 புள்ளிகளாக பதிவு ஆனது. இந்த நிலநடுக்கத்தால் அங்குள்ள வீடுகள், அலுவலக கட்டிட, வணிக கட்டிடங்கள் குலுங்கின. அதிகாலையில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தை உணர்ந்த பொதுமக்கள் வீடுகளில் இருந்து வெளியேறி வீதிகளில் தஞ்சம் புகுந்தனர். இந்த செய்தி இதோ இருக்குங்களா? ஓகேவா? உலகை சிட்டி சின்ன சின்ன விஷயங்கள். சரி, அமெரிக்கா பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது என்ன பார்க்கலாம்? பிலிப்பைன்ஸ். சீனாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நேற்று புதிதாக புவி ஆராய்ச்சிக்கு தேவையான செயற்கை கோளுடன் ராக்கெட் ஒன்றை ஏவியது. சீன கடல் அருகே அந்த ராக்கெட்டு பறந்தபோது அதன் எரிந்த பாகங்கள் அண்டை நாடான பிலிப்பைன்ஸின் பால்வான் மாகாணத்தில் விழுந்தது. இதனால் சீனாவின் இந்த ராக்கெட் ஏவுதல் தங்கள் நாட்டின் இறையாண்மையை பாதிப்பதாக பிலிப்பைன்ஸ் நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் எடுராடோ எனோ தெரிவித்தார். ஓகேங்களா? திஸ் நியூஸ் இங்கே இருக்குது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க அயர்லாந்து. கரீபியன் தீவு நாடான ஹைரியின் போர்ட் ஆஃப் பிரின்ஸ் நகரில் இருந்த காப்பத்துக்குள் துப்பாக்கியுடன் ஒரு கும்பல் நுழைந்து அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த பெண் உள்பட 7 ஊழியர்கள் மற்றும் 2 சிறுவர்களை துப்பாக்கியில் கடத்தி சென்றது. இந்த செயலுக்கு அயர்லாந்து அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பிணை கைதிகளாக உள்ள அயர்லாந்து நாட்டினரை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே, அடுத்தது ருமேனியாங்க. அதோட முடிஞ்சிடுது உலக செய்திகள். ஓகே, பார்த்தீங்கன்னாக்க ருமேனியா
ருமேனியாவின் முதல் அதிபராக இருந்தவர் அயன் இலியஸ்கு வயது மூப்பு காரணமாக மரணமடைந்தார். அவருக்கு வயது 95. ஐரோப்பிய நாடான ருமேனியாவில் கம்யூனிச ஆட்சி நடந்து வந்தது. நிக்கோலவ் என்பவர் சர்வாதிகாரித்துவமாக ஆட்சி செய்தார். அப்போது அவருக்கு எதிராக புரட்சி உருவானது. இதனால் உண்டான போரில் 1000க்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். நிக்கோலாவின் சர்வாதிகாரத்துக்கு எதிராக அயன் இலியஸ்கு தனது சகாக்களுடன் தீவிரமாக போராடினார். அதன் பின்னர் சர்வாதிகார ஆட்சிக்கு முடிவு கட்டப்பட்டு அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அதன் பின்னர் 1989 முதல் முறையாக தேர்தல் நடத்தப்பட்டு முதல் அதிபராக அயன் இலியஸ்கு பதவியேற்றார். ஓகே, தேங்க்யூ. இத்துடன் உலக செய்திகள் முடிவடைந்தன. தினத்தந்தி 7/8/2025.